உங்கள் அமைச்சர் ஒருத்தர் உட்காந்து இது கிரெடிட் கார்டு எடுத்து இப்படி அமுக்கினுக்கிறாரு மாத்திரையா. சாரிடான்னு பேராசிட்டமால் சொல்கிறாரு. அரலேக்கரா விஜயண்ணான்னு பார்த்தா விஜயண்ணா டவுனு, அரலேக்காரா அப்பு. எதில் அப்பு அரலேக்காரு? கொள்கையிலையா, கோட்பாடுலையா, குணத்துலையா? இல்லை. ஒரு சில டீச்சர்லாம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி நடக்கும்னு நினைக்கவே இல்லை. விஜயண்ணா ஆட்சி வந்து மூடிட்டாங்க. சரி, ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி மூட்டாங்க. என் கூட வந்தால் 9 ஸ்கூல் காட்டுவேன் நான். பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி செந்தில் பாலாஜி சிங்கிள் அவுட் பண்ணி டான்ஸ்லாம் ஆடிங்களா, பஸ்ஸு மேலே ஏறி நின்று பாட்டெலாம் பாடி. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லை? இப்போ வாங்குற 10 ரூபா எங்கே போகுது? ஒரு சில இடத்துல 20 ரூபா வாங்குறதா சொல்கிறாங்க. இப்போ அந்த 10 ரூபா எங்கே போகுது? யார் வீட்டுக்கு போகுது? இன்றைக்கி இருக்கிற ஐயா வன்னியரசு நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்த காலகட்டத்தில் பயந்து ஓடுனாரா இல்லையா முதலமைச்சர், கோழைத்தனமாக ஓடுனாரா இல்லையா முதலமைச்சர்னு பதிவு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி அவர் மாண்புமிகு அமைச்சர். அன்னைக்கு அவரை எதிர்த்து பேசின காமேஷ்ன்ற ஒரு பேச்சாளர் திமுக சேர்ந்தா என்ன நீங்களாம் விஷம் குச்சி செத்து போயிருவீங்களா? எப்போ எங்கள் கவர்னர் நேற்று ஆய்வு பண்ணார். உங்கள் கோவத்தை காட்டுங்க பார்க்கலாம். ஸ்டாலின் அங்கிள் அப்பாவை காணும், அதே மாதிரி கவர்னர்கிட்ட கொஞ்சம் லைட்டாக காட்டுங்க பார்க்கலாம். காட்ட முடியுமா? ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இல்ல சார், இதே பேச்சை போன வருஷமும் பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. போன முறை வேற ஆட்சி இருந்தது, வேற அதிகாரிகள் இருந்திருப்பாங்க. இப்ப இது வேற ஆட்சி தானே? இது வேற வந்துட்டாங்கல்ல. அதிமுகல இருந்து நிறைய பேர் வந்துட்டாங்கல்ல, அவங்களுக்குலாம் இது பழக்கம் தானே. அதிமுக ஆட்சியில இதெல்லாம் இருந்தது தானே. சரி, காவல்துறை அதிகாரிகள்லாம் ரொம்ப நல்லவங்களா? சிங்கப்பெண் படை போட்டிங்க, என்னாச்சு? எல்லாம் கரெக்டாக 5 மணி நேரம் பிடிச்சிடுறாங்களா? லஞ்சம் வாங்காத அதிகாரிகள் இருக்காங்களா? சிஸ்டமில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. சரி, சிஸ்டமில் பிரச்சனை இருக்குது, நீங்கள் எடுத்துக்காட்டாக இருக்கிறீங்களா முதலமைச்சர்? நீங்கள் யார் சிறப்பு பிரதிநிதியாக போட்டிங்க? உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் போடும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கு உதவி பண்ண மாட்டாங்களா? எல்லாம் அதாவது காமராஜர் ஐயா படம் வச்சுட்டு கொள்கை தலைவர் 10 சொன்னால் முக்கியம் கிடையாது. இந்த படத்தெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். நான்லாம் அண்ணா படத்தை ஒரு சில நேரத்தில் வந்து வார்த்தை தடுமாற கூட ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு உட்காருவேன். உட்காரத்துக்கு முன்னாடி எனக்கு நானே சொல்லிக்குவேன், வார்த்தை வந்து பார்த்து உபயோகிக்கணும், டென்ஷனாக ஏடா கூடமாக பேசக்கூடாதுன்னு. காமராஜரோட வழி, காமராஜர் சொன்னால் பத்தாது, சொந்த குடும்பத்துக்குமே எதுவுமே பண்ணலாம் அந்த பெரிய மனுஷன். அவரோட நண்பர்கள்லாம் எல்லாமே பெரிய பெரிய ஃபேக்ட்ரி வச்சாங்களா? சாராய ஆலை நடத்துனாங்களா ஐயா காமராஜர் வயசில்? என்ன தார்மீக அடிப்படை இருக்குன்னு சொல்லிட்டு காமராஜர் படத்தெல்லாம் வச்சு நீங்களாம் வந்து கொள்கை தலைவர் சொல்லிட்டு வெக்கம் கட்டு சுற்றுறீங்க. என்ன இருக்குது உங்களுக்கு காமராஜர் பேரும் அறிஞர் அண்ணா பேரும் பயன்படுத்துறதுக்கு? தமிழ் உரிமையை பற்றி பேசுகிறீங்க, வேற மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு தூக்கி பதவி கொடுக்குறீங்க. டெல்லி பிரதிநிதி மாநில அந்தஸ்தில் ஒரு கேபினெட், ஒரு அமைச்சருக்கு உண்டான நிகரான ஒரு பதவியை மாற்று மாநிலத்திலிருந்து தமிழ்நாடை பற்றியோ தமிழை பற்றியோ தமிழ் கலாச்சாரத்தை பற்றி தமிழக அரசியலை பற்றி பெரிய புரிதல் இல்லாதவங்களுக்கு தூக்கி பதவி கொடுக்குறீங்க. ஆனால் தேவைப்படும் போது நாங்கள் தமிழ்நாடோட உரிமையை விட மாட்டோம். எங்கே விடுறது? மொத்தமாக தான் அடமானத்தில் போகுது. இப்போ எங்கள் கவர்னர் நேற்று ஆய்வு பண்ணார். உங்கள் கோவத்தை காட்டுங்க பார்க்கலாம். ஸ்டாலின் அங்கிள் அப்பாவை காணும், அதே மாதிரி கவர்னர்கிட்ட கொஞ்சம் லைட்டாக காட்டுங்க பார்க்கலாம். காட்ட முடியுமா? ஏன் முடியாது? ஏன்னா குதிரை பேர அரசியல் பண்ணியிருக்கீங்க. கவர்னரை எதிர்க்க முடியாது, பொத்துனா போல இருக்கணும். இந்த மகுடி ஊதுனா பாம்பு ஆடுமே, அது மாதிரி மகுடி திருப்பி பாம்பு வெளில வந்தோன்னா அப்படியே மூடி விட்டு போயினே இருப்பார் கவர்னர். அதனாலதான் இப்போ மௌனமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருந்துதான் ஆகணும். எப்படி கவர்னர் எதுக்க முடியும்? இவங்க கவர்னர் அன்னைக்கு 108 118 இருந்தப்போ 4 வாட்டி போய் கெஞ்சி கூத்தாடி பார்த்தோம்ல. அதுக்கப்புறம் சரி எல்லாம் ஏற்றிக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்போ கவர்னர் அலுவலகத்தில் டிடிவி தினகரனோட கம்ப்ளைண்ட் இருக்கா? நீங்கள் எதனா ஏடாகுணம் பண்ணி அவர் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்தா என்ன அவங்க நிலைமை? ஒரே ஒரு எம்எல்ஏக்கு அல்பத்தனமாக ஆசைப்பட்டதுனால தமிழ்நாடுடைய முதலமைச்சர் எப்படி கண்ணியமாக நேர்மையாக நெஞ்சோடு நிற்கணுன்றத யோசிக்கலையே. ஷார்ட் டேர்முக்கு என்ன கெயினோ அதை தானே பார்த்துட்டு போகிறீங்க. உங்கள் மீது எனக்கு வெறுப்பு இருக்கலாம், உங்கள் மீது எனக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனால் எனக்கும் நீங்கள் தானே முதலமைச்சர். பத்திரிக்கைக்காரங்க பேசுகிறாங்க, குறை சொல்கிறாங்க, அந்த பத்திரிக்கைக்காரங்க எங்களுக்கு முதலமைச்சர் எங்கள் விஜய் அண்ணா தானே. அரலேக்கரா விஜய் அண்ணான்னு பார்த்தா விஜய் அண்ணா டவுனு, அரலேக்காரா அப்பு. எதில் அப்பு அரலேக்காரு? கொள்கையிலையா, கோட்பாடுலையா, குணத்துலையா? இல்லை. குதிரை பேர அரசியல்னு ஒன்று பண்ணிட்டீங்க. கொத்தா எவிடன்ஸ் இருக்குது அவர்கிட்ட, அவர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க. பிஜேபி வந்துடும் நீங்களே, இன்னும் நடவடிக்கை எடுக்கலை.
பிஜேபி நடவடிக்கை ஆரம்பிச்சுன்னா தாவேக்கா தாங்குற சக்தி இருக்கா? டிடிவி தினகரன் ஒரு எம்எல்ஏ, இந்த ஒரு எம்எல்ஏ நேராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த லெட்டரை கொடுத்ததுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் கையெழுத்து பண்ணது இது ஒரிஜினல் கையெழுத்து இல்லைன்னு பதிவாயிருக்கு. அந்த லெட்டரெல்லாம் கொடுத்துருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிறத எத்தி கீச்சு போட்டலாம், எஃப்ஐஆரை மாற்றி போட்டலாம், ரெக்கார்ட்ஸ் அழிச்சிடலாம். கவர்னர் அலுவலகத்தில் இருக்கிறது என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு கவர்னர் சம்மன் பண்ணுறாரு எம்எல்ஏவை. எப்பா உன் கட்சி தலைவர் ஒன்று சொல்கிறாரு டிடிவி தினகரன், நீ ஒன்று சொல்கிற, இதில் எது உண்மை? ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அதையே வாக்கு மூலமாக யூஸ் பண்ணால் 6 இடத்துல ராஜினாமா. ஏன் இந்த ராஜினாமா? கோர்ட்டுக்குள்ளே போயிருக்குது, கோர்ட்டு கேட்குது, கோர்ட்டு தேர்தல் ஆணையம் கவர்னர் அலுவலகம் ஒன்று சேர்ந்தால் என்ன பண்ணுவீங்க சார்? உங்களுக்குலாம் யார் சார் ஐடியா சொல்லி கொடுக்குறது? தப்பு ஃபுல்லாக தப்பு, ஃபஸ்ட்லேருந்தே தப்பு. ராகுல் காந்தி பேச்சை கேட்டால் நட்டாத்தில் நிற்கணும். சார் அவரை பேச்சு கேட்டு தான் நடந்துட்டு இருக்காங்க. ஆமாம், அவர் தான் சம்பந்தம் இல்லாமல் ஃபஸ்ட்டு 5 எம்எல்ஏ ஆதரவு தரன்னு வந்தார். ஒரு ஸ்கூலுக்கு போய் அதான் அந்த படத்தில் சொல்லுவாங்க, படிங்கப்பா நம்மள படிக்கணும். 108 கூட 5 செத்தா 113 தான் வந்துச்சு. மிச்சம் ஒரு 8க்கு என்ன பண்ணுறதோ ஏது பண்ணுப்பா அவர் தான் கொடுத்தார் ஐடியா. நான் 2 சேர்க்குறேன். ஒரு கட்டடம் கட்டும்போது அஸ்திவாரம் கரெக்டாக போடணும். ஒரு பெரிய கட்சி எது? அதிமுக இருந்தது, தண்டமாக இருந்தது. கூப்பிட்டு சேர்த்து விட்டுருந்தா இந்த குதிரை பேர பிரச்சனைலாம் போய் மாட்டிருக்க மாட்டீங்க. இன்றைக்கி விஜயபாஸ்கர் ஊழல் இல்லையா? ஆமாம் ஊழல். அவங்க கூட்டணி. எங்கள் கட்சியை நாங்கள் ஒழுங்காக நடத்தும். எங்கள் அமைச்சர் தப்பு பண்ண மாட்டாங்க. அந்த அமைச்சர் தப்பு பண்ணால் நான் சொல்லி மாற்ற சொல்லுவேன். முடிஞ்சு போச்சா? உங்கள் கட்சியில் இருக்கிற இளைஞர்களுக்கு மேயர் சீட்டு வாய்ப்பு கொடுக்கலாமா? அவங்க வந்து கேட்பாங்க, மேயர் எலெக்ஷனில் சீட்டு கொடுங்க, கவுன்சிலர் சீட். என் கட்சிக்காரங்க நான் கொடுக்குறேன், நான் தனியாக தான் நிற்க போகிறேன். மாநிலத்தில் கூட்டணிக்கு தான் இது. வேணா இருங்க, இல்லைன்னா போயிடுங்க. 2 வருஷம் கழிச்சு, ஒரு 6 மாதம் கழிச்சு சொல்லலாமா விஜய் சார்? பிரச்சனை இந்த அரசியல்லாம் தலைவலியை விட்டுட்டு வெறும் மக்கள் மேலே சிந்தனை. மக்களுக்கு என்ன பண்ணோம்? நம்பி ஓட்டு போட்டாங்க. வீடு தொகுதியாக போகல. 234 தொகுதியில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 150 தொகுதி பக்கமே போகல. எந்தெந்த பல மாவட்டத்துக்கே போகல. மாவட்ட தலைநகரம் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்பி போட்டுரு. வெறும் படத்தை பார்த்து நம்பி நம்ம மேலே அன்பில் ஓட்டு போட்டு என்ன செய்வோம்? கைமாறு இருக்குதா எதனா மனசில்? நாகப்பட்டினத்தில் இப்போ பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் தண்ணி கிடையாது, குடிக்கிற நல்ல தண்ணி கிடையாதுங்க. ஏன் டீசாலினேஷன் பிளான்ட் எல்லாம் பூரா இங்கேயே போடுறீங்களே, சென்னை ஒட்டியே போடுறீங்களே. ஒரு சுத்திகரிப்பு, அதாவது சென்னையில் வந்து உத்தண்டியில் கடல் நீர் எங்களுக்கு வேண்டாம், கடல் நீரை குடிநீராக மாற்றி கொடுக்குறது வேணாம், அந்த தண்ணி நல்லா இல்லை, அது டேஸ்ட்டாக இல்லை, அது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, எங்களுக்கு வந்து நிலத்தடி நீரே எங்களுக்கு முன்னாடி போல் கொடுங்கன்னு போராட்டம் பண்ணுறாங்க. அவங்க எந்த நீருமே இல்லை. 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போய் அந்த தண்ணி கலங்கலாக இருக்கும். நான்லாம் பார்த்துருக்குறேன், 2 வாட்டி அடிக்கடி போயிருக்கிறேன். நமக்கு வேதாரண்யம் எப்படி இருக்கும், நாகப்பட்டினம் எப்படி இருக்கும், அந்த சைடு வந்து பூம்புகார் எப்படி இருக்குது, எல்லாம் பார்க்குறோம். நம்ம இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது, ஒரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் யார் பார்க்கணும்? உக்காந்து பொழுதுக்கும் இங்கே எல்லாரும் மகாபலிபுரத்துக்கு வர சொல்லிட்டு அண்டா குண்டாலாம் சேர்த்துக்கின்னு பிரியாணி சாப்பிட்டு மப்ளர் போட்டுக்கின்னு மாற்றி மப்ளர் போட்டுன்னு விளையாடின்னு இருக்கிறீங்க. இல்லை, தோழமை கட்சிகளின் கூட்டம் நடந்துச்சு. எதுக்காக நடந்துச்சு? என்னென்ன அவரோட லாபத்துக்காக நடந்துச்சு. விஜய் சாரோட லாபம். வேற யார் லாபம்? என்ன முல்லை பெரியார் மேகதாது பிரச்சனை பேசுனீங்களா? எல்லாம் ஜூன் மாதம் தர வேண்டிய 6 டிஎம்சி தண்ணியே கொடுக்கல, கேட்டுருவீங்களா? இல்லை, வைகோ அவர்கள் தொடர்ந்து அந்த விஷயங்களை பேசினாங்களே, இப்போ கூட்டணி சொல்லியிருக்க மாட்டாங்களா தோழமை கட்சி? பேசின மாதிரி தெரியலையே. வெளியில் வந்து இதெல்லாம் பேசணும். சரி, நீங்கள் பேசி என்ன போகுது? டிகே சிவகுமார் கிட்ட யார் பேசணும்? ஏன் சும்மா தானே இருக்கிறார்? மாணிக்கம் தாக்கூர் என்ன பண்ணுறாரு? போங்க ஒரு டெலிகேஷன் போயிட்டு டிகே சிவகுமார் தண்ணியை திறந்து விட சொல்லுங்கள் சார். திறந்து விட்டோன்னு போகிறேன் நான். ஊரில் பிரச்சனையாகுது, விவசாயம் பண்ணுறது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாதுங்க, இவ்வளோ தண்ணி இருக்குதுன்றாங்க. விசாரிங்க. உங்கள் ஆட்சி தானே, கூட்டணி தானே. சீஃப் இன்ஜினியருக்கு ஃபோன் பண்ணி 4 சீஃப் இன்ஜினியர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜோன் வைஸாக கேளுங்க. இப்போ பில்லிகுண்டில் என்னப்பா 0 பாயிண்டில் என்ன வருது தண்ணி, ஒகேனக்கல்லில் என்ன ஸ்டேட்டஸு, அந்த சைடு வந்து கொல்லேகாலில் என்ன ஸ்டேட்டஸு, தலக்காவேரியில் எவ்வளோ தண்ணி பெய்யுது, கேட்ச்மெண்ட் ஏரியாவில் எவ்வளோ வருது, மோயாரில் என்ன வருது, என்னென்ன தண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் எடுத்து கொடுங்க, இவ்வளோ தண்ணி பேஞ்சு நிற்குது, இவ்வளோ ரியலைஸ் பண்ணி தண்ணியை திறந்து விடுங்கன்னு போய் கேளுங்க. இங்கே உக்காந்து அந்த கட்சி சரியில்லை, இந்த கட்சி நோட்டா, இதெல்லாம் தெரியாதா? 40 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க திமுகவையும் அதிமுக. மக்களுக்கு தெரியாதா இது மோசமான கட்சின்னு? இதை சொல்கிறதுக்கு தான் நீங்கள் வந்தீங்களா? வாஸ்கோட காமா மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லிட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க. திருப்பி தேஞ்சு போன டேப் மாதிரி அதை இன்னொரு படம் ஒன்று ஓடுது. திமுகவும் அதிமுகவும் சேரப்போகிறது, திமுக அதிமுகவும் சேரப்போகிறது, தாவேக ஆட்சி கலைக்க முயற்சி செய்தார்கள். மூச்சு விடாமல் 39 நாளாக இந்த படம் ஓடுது. நல்ல படமே 100 நாள் ஓடாது, 50 நாள் தாண்ட மாட்டேங்குது. இப்போ எல்லாம் டிவிடிலையும் செல்ஃபோனில் பார்த்துட்டு போயிடுறாங்க படம், நெட்ஃப்ளிக்ஸ்லேயும். இந்த படத்தை ஓட்டுறாங்க, அவங்க சேர்ந்துடுற மாதிரி முடிவு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒருத்தரை வச்சு ஓட்டினாங்க, அப்புறம் இன்னொருத்தரை வச்சு ஓட்டினாங்க, அப்புறம் திரும்ப வச்சு ஓட்டினாங்க, அப்புறம் செண்முகம் வச்சு ஓட்டினாங்க, ராமபாண்டியன் வச்சு ஓட்டினாங்க, அப்புறம் ஐயா காதர் மொய்தீன் அவர் தான்
நேற்று இன்று நாளை முன்னாடி பின்னாடிலாம் சேர்த்து அவர் கொஞ்ச நாள் ஓட்டினார். அப்புறம் இப்போ வைகோ இப்போ பயங்கரமாக எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்து வைகோ அந்த படத்தை ஓட்டிகிட்டு இருக்காரு. என்ன இப்போ சரி இப்போ பேசினாங்க, என்ன ஆயிடுச்சு? ஆமாம் பேசினாங்க, இப்போ என்ன அதுக்கு நீங்களாம் சேரலையா? குடும்ப அரசியலை எதிர்த்து ஒரு நாளும் வந்து வைகோ திருப்பி இந்த திமுகன்ற அந்த இதுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வார்த்தைகள் கடினமாக பேசிட்டு போயிட்டு கலைஞர் கையை பிடித்து கொண்டு நான் பையன் மாற்றி பேசினதுலாம் யார்? காங்கிரஸும் திமுக என்ன நீங்களாம் அப்படியே கொள்கை குன்றுகளா? உங்கள் கொள்கை யார்? இந்தி திணிப்பு யார் பீரியடில் இருந்தது? எதனால் நம்ம முப்பாட்டெல்லாம் நிறைய பேர் செத்தாங்க மொழிப்போருக்கு? யாரால் செத்தாங்க? இன்றைக்கி அதெல்லாம் மறந்துட்டு அப்படியே நட்பு பாராட்டி சேர்ந்துட்டு இன்றைக்கி தானே இருந்தீங்க. நீங்களாம் சேரும்போது ஒன்று அண்ணாவோட பேரில் வந்த கட்சி, இன்னொன்று அண்ணாவே கண்டுபிடிச்ச கட்சி. என்ன கெட்டு போயிடுச்சு திராவிட கட்சிகளுக்கு? இப்போ திமுக அதிமுக சேர்ந்தா என்ன நீங்களாம் விஷம் குச்சி செத்து போயிருவீங்களா? பதறீங்க அப்படியே. ஊழல் பிரச்சனை சொன்னீங்க, அதெல்லாம் தான் அதிமுக அந்த ஊழல்வாதிகளாம் சேர்த்துக்கிறாச்சே. இன்னைக்கு தேதியில் நீங்களும் அதே தானே. இப்போ இவங்கெல்லாம் கெட்ட மோசம்னா அப்போ நீங்கள் யார்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி செந்தில் பாலாஜி சிங்கிள் அவுட் பண்ணி டான்ஸ்லாம் ஆடினீங்களா? பஸ் மேலே ஏறி நின்று பாட்டெலாம் பாடி. இப்போ பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்களா இல்லையா? இப்போ வாங்குற 10 ரூபாய் எங்கே போகுது? ஒரு சில இடத்துல 20 ரூபா வாங்குறதா சொல்கிறாங்க. இப்போ அந்த 10 ரூபாய் எங்கே போகுது? யார் வீட்டுக்கு போகுது? யார் கேட்குறது? இதை கேட்குறதுக்கு நாதி கிடையாது. 2 வீல்ஸு 2 இன்ஸ்டா போட்டுவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதனால் இது நடக்கிறது வந்து முழு சந்தர்ப்பவாத அரசியல், சூழ்நிலை அரசியல். இதற்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. உட்காந்தாச்சு. பிரச்சனை என்னென்னா தேர்தல்ன்றது இந்த 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்றதே ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு கேட்டால் குறைந்தபட்சம் அதை ஒரு வேர்ல்டு கப் மாதிரி 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஐடியலாக இருக்குன்றது என்னோட புரிதல். இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டினா இவ்வளோ கோடிக்கணக்கில் யாரும் சம்பளம் போட மாட்டாங்க. இப்போ பார்க்குறதுக்கு திமுக அதிமுக அமைதியாக இருக்காமல் இருக்கு. ஏன் அமைதியாக இருக்காங்க? இப்போ இவங்களெல்லாம் ரீட்டைன் பண்ணால் செலவு பண்ணும், நோட்டை வைக்கிறதுக்கு தயாராக இல்லை. இப்போ தான் செலவு பண்ணி கோடிக்கணக்கில் கொள்ளையச்ச காசு செலவு பண்ணிட்டோம். திருப்பி போட்டுன்னு இருக்க முடியாது. சாப்பிட்டுட்டு காசு காலியானோன்னா என்னை கூப்பிட்டாங்கண்ணா நான் போகிறேன்னுட்டு போயிடுவாங்க. அதனால் எவ்வளோ பேர் போகிறீங்களோ போய் சேர்ந்துக்கோங்கப்பா, தேர்தல் வரும்போது பார்த்துக்கிறோன்ட்டுன்னு பணத்தை பாதுகாக்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். தண்ணி எப்படி பள்ளத்தை நோக்கி போகுமோ அரசியல்வாதிகள் ஆளுங்கட்சியை நோக்கி போவாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய ட்ரிக்னாமெட்ரிலாம் தெரிய வேணாம். நமக்கு பேசிக்கு போகிறவங்க ஏதோ அந்த கட்சி பிடிக்குது 10 ரூபா கிடைக்கும்னு போகிறீங்க, போங்களேன். இதையே பேச வச்சு மக்கள் பிரச்சனையை பேச விடாமல் பொழுதுக்கும் பத்திரிகையை திறந்தா, செய்தியை திறந்தா, பேப்பர் திறந்தா இதே தான். மக்களுக்கு என்ன நடக்குது? வைன் ஷாப்புங்கெல்லாம் மூட சொல்லி நிறைய பேர் சந்தோஷமாக நினச்சாங்க. ஒரு சில டீச்சர்லாம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நடக்கும்னு நினைக்கவே இல்லை, விஜயன் ஆட்சி வந்துன்னு மூடிட்டாங்க. சரி, ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி மூட்டாங்க. என் கூட வந்தால் 9 ஸ்கூல் காட்டுவேன். நான் ஸ்கூலு அட்ரஸோடு கொடுப்பேன் தயாராக. தேனியிலேயே 4 ஸ்கூல் தெரியும் எனக்கு. இன்னி வரலாம் தொடர்ந்து 1 மாதமாக போராட்டம் போயிட்டுருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் போராட்டம் பண்ணிக்கிறாங்க. இன்னும் ஆய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாங்களாம். எது அந்த வைன் ஷாப்பை மூடலாமா வேணாமா? அதில் ஒரு பள்ளிக்கூடம் வந்து அரசு நிதி வாங்கக்கூடிய பள்ளிக்கூடம். அதில் ஒண்டி கிட்டத்தட்ட 1800 பசங்க படிக்கிற மாதிரி சொல்கிறாங்க. பக்கத்துலலாம் சேர்த்து 5000 பேர் போகிற வர இடத்துல அது மாதிரி அதாவது அதுவே ஒரு சின்ன ஒரு சின்னமனூர்ன்றது ஒன்றும் பெரிய அப்படியே செங்கல்பட்டு மாதிரி கிடையாது, முனிசிபாலிட்டி கிடையாது. அது ஒரு பெரிய முனிசிபாலிட்டி. அதில் ஸ்கூலு கல்லூரி மாணவர்கள் நாசமாக போகிறாங்கன்னு சொல்லி ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட்டு 4 ஸ்கூலு ஹெட் மாஸ்டரும் கரஸ்பாண்டன்ட் லெட்டர் எழுதுறாங்க. கலெக்டருக்கு எழுதுறாங்க, அமைச்சருக்கு எழுதுறாங்க, திமுக பீரியட்லேயும் எழுதுனாங்க, தீர்வில்லை. தாவேக்கா வந்தவொடனே மாற்றோன்னு எழுதுறாங்க, தீர்வில்லை. அப்போது நீங்கள் சொல்கிறது வந்து சும்மா டோக்கனிசம்க்கு அங்கே ஒன்றுமா இங்கே ஒன்றுமா நடந்ததையும் போட்டுட்டு இதுதான் தமிழ்நாடு பூரா நடக்குதுன்ற மாதிரி. சார், இப்போ திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி தாவேக்கா வந்தாங்க, நாங்கள் மாற்றம் தரப்போகிறதா சொல்லிட்டு வந்தாங்க. இப்போ திமுக பண்ணதை அதே விஷயங்களை தான் தொடர்ந்து இவங்களும் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு சில இடங்களில் ஊழலை ஒழிக்கிறதுக்கான விஷயங்கள் பார்க்குறாங்களே தவிர மற்ற விஷயங்கள் அப்படியே தான் தொடருது அப்படின்னும் போது இதை எப்படி ஒரு மாற்றமாக இருக்கும் அப்படின்றத ஒரு கேள்வி இருக்குங்க இல்லையா? இந்த விஷயங்களை எப்படி அவங்க வந்து மாற்றம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க? சரிங்க, மாற்றமே இல்லாமல் இல்லை. உதாரணத்துக்கு நேற்று நினைக்கிறேன் அமைச்சர் ரமேஷ் வந்து இது எங்கெல்லாம் கோயில்களில் தப்பு தண்டா நடக்குதோ அதெல்லாம் வந்து ஆதாரத்தோடு உங்களுக்கு தெரிஞ்ச தரவுகளோட பொதுமக்கள் வந்து என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் ஐடியை கொடுத்து ஒரு வெளியே வருது. அந்த செய்தியெல்லாம் பெருசே ஆகலை. இப்போ விஜயபாஸ்கர் போய் பிரியாணி போடுறது மப்ளர் போடும்போது செய்தியில் இருக்கும்போது அது எப்படி போகும்? இப்போ நேற்று மகாபலிபுரத்தில் எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க? ஒரு 2000 பேர், இல்லை ஒரு 3000 பேர், சரி 5000 பேர். திருச்செந்தூர் கோயிலில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க?
சமயபுரம் கோயிலில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? உச்சி பிள்ளையார் கோயிலில் எத்தனை பேர் வருவாங்க? கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய கோயிலில் எவ்வளோ பேர் போவாங்க? திருவண்ணாமலையில் எவ்வளோ பேர் போவாங்க? பழனியில் எவ்வளோ பேர்? ராமேஸ்வரத்தில் எவ்வளோ பேர்? லட்சக்கணக்கில். நீங்கள் விசேஷ நாட்கள் பார்த்தா கோடி கணக்கில். அப்படி கோயிலில் வர பக்தர்கள் கிட்ட தவறு நடக்குது, அவங்களோட பணம் சூறையாடப்படுது, அவங்ககிட்ட சாமி தரிசனம் சொல்லிட்டு காசு வாங்கினா இதை வந்து நீங்கள் பண்ணுங்கன்ற செய்தி இருட்டடிப்பாகுது. மக்களுக்கு உண்டான செய்தி இருட்டடிப்பாகுது. ஏதோ ஒரு 2000 பேர், அதில் வந்து பாதி பேர் செட்டிங்கு, அப்புறமா 2000 இல்லைண்ணா, நான் அதிகமாக சொல்கிறேன், எவ்வளோன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒரு 100கணக்கான பேர் வச்சுக்கோங்களேன். இவங்க பிரியாணி சாப்பிட்டது, மஃப்ளர் மாட்டிக்கினது தானே நேற்று காலையிலேருந்து நைட்டு வரலாம் போச்சு. நேற்று வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து காவல்துறையில் இருக்கிற எஸ்ஐங்களெல்லாம் நேற்று 2 பேர் லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்போது ஒரு சைடு டிவிஎஸ்சியை வந்து நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தி இன்னும் நிறைய ரைடு, யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்களோ தூக்கி உள்ளே போடுங்க. அப்போ அரசு அந்த மாதிரி விஷயங்கள்லையோ, இப்போ பள்ளி கல்லூரிகள், இது கோயிலுக்கு போகிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஏழைகளுக்கு வந்து வேலை வாய்ப்பு, தூய்மை பணியாளர்களுக்கு வேலை, இப்படி ஒரு அரசு போனோமா? இல்லை உக்காந்துக்குன்னு இந்த கட்சியிலேருந்து 2 பேர், அந்த கட்சியிலேருந்து 2 பேர், அவர் மேலே ஊழல் கேஸ்லாம் இருக்கா, அப்போ அவரை பெரிய நிகழ்ச்சியாக போட்டு நட்சத்திர விடுதலை எடுத்து நம்ம பெரிய நிகழ்ச்சியாக பண்ணலாம், இது நடத்துவீங்களா இல்லை இதை பார்ப்பீங்களா? இல்லை, அந்த மாற்றத்தை பொறுமையாக கொஞ்சம் காலம் எடுத்து தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறதா சார்? இவங்க வந்து எதுவுமே 6 மாதத்துக்கு கேட்காதீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க சொன்ன அந்த மாற்றத்தை பொறுமையாக டைம் எடுத்து தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியது இருக்கா? இவங்க தான் நாளைக்கு கவுன்சிலர் தேர்தலில், உள்ளாட்சி தேர்தலில் தேர்தல் வேலை பார்க்க போகிறது. இப்போ சேர்றவங்க தான். ஒன்று, இப்போ விஜயபாஸ்கர் போய் கவுன்சிலர் நிற்க மாட்டார். ஆனால் விஜயபாஸ்கர் அந்த புதுக்கோட்டை நகராட்சியிலையோ இல்லை இதுலேயோ இல்லை விராலிமலை சேர்ந்த ஒன்றியத்திலேயோ உள்ளாட்சி தேர்தல் வருமையானால் அவரோட தலையீடு இருக்கும்ல. அப்போ அவர் எந்த மாதிரியான ஆட்களை தேர்தலை நிறுத்துவார்? அவங்க எல்லாம் என்ன மதர் தெரேசா மாதிரி சேவை பண்ண வராங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வரப்போகிற தேர்தலில் ஒரு ரிட்டையர்டு மாஸ்டர், ஹெட் மாஸ்டரு, நல்ல நேர்மையானவர், ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள், சைக்கிள்லேயே போயிட்டு ரிட்டையர் ஆனார், காசுல ஆசைப்படாதவர், இல்லை வந்து ஒரு கட்சியில் இருக்கிறாப்புல, தம்பி வந்து ஏதோ ஒரு ஜூஸ் கடை வச்சுருக்கு, அதுக்கு வருமானம் கிடையாது, மாதத்துக்கு உனக்கு வந்து ஒரு கவுன்சிலர் சிட்டிங் ஃபீஸ் இது இந்த குறைந்தபட்ச வருமானம் உனக்கு கட்சியே கொடுத்துரும், நீ யார்கிட்டையும் போய் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணக்கூடாது, யாருக்கிட்டையும் வசூல் பண்ணக்கூடாது, பொதுமக்கள் வந்து எது வந்து கேட்டாலும் அவங்களுக்கு கிட்ட இருந்து பண்ணி கொடுக்கணும், தாவேக்காக்கு நீ நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும், அப்படி கட்சியை நடத்துவீங்களா? இல்லை இந்த மாதிரி மணல் திருடினவங்க, குட்கா கேஸில் சொத்து குவிப்பில் மாட்டினவங்க வந்து சேர்ந்து அவங்களோட ஆதரவாளர்களுக்கு அவங்க வாங்கி தர்றதை நீங்கள் அரசியல் பண்ண போகிறீங்க. எனக்கு அதில் புரிதல் வேணும். அப்போ உங்கள் கட்சிக்கு வந்து ஆள் கிடைக்கலன்றதுனால எல்லாரையும் சேர்த்துக்கிறீங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் அமைச்சர் ஆதவர்ஜனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. கரூர்ல மக்கள் கண்ணீர் விட்டதுனால தான் கொளத்தூர் தொகுதியில் வந்து ஸ்டாலின் தோத்து போயிட்டாருன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. இதுக்கு இப்போ எதிர்ப்பலைகளும் வந்துட்டு இருக்கு. இது வந்து எப்படி நீங்க வந்து சொல்வீங்க? பே சண்முகம்லாம் கூட சொல்லியிருக்காங்க, இப்படி சொல்லியிருக்க கூடாது, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் பே சண்முகம், கம்யூனிஸ்ட், அவங்களாம் அரசியல் ரீதியாக சொல்கிற கருத்தெல்லாம் தூக்கி வந்து நம்ம வந்து அப்படியே டெலீட் பண்ணிட்டு போயிடலாம். இல்லை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இனிமேல்ட்டு எதை பேசினா நம்ம பேசணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எனக்கு நான் மக்கள் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, தொழிலாளர் பிரச்சனை பேசினா ஒண்டி கேட்கலாம். அரசியல் ரீதியாக இவங்க பேசுறது எல்லாமே வேஸ்ட்டு. நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு வேலை இல்லாதனால மைக்கத்தின் போய் காட்டுறோம், ஐயா இது மாதிரி அவர் இப்படி சொல்லிக்கிறாரு, நீங்கள் என்ன சொல்லிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. அதனால் எதனா புண்ணியம் இருக்கா, ஒரு பலன் இருக்கா? 24 மணி நேரத்தை கழிச்சு மறுநாள் நான் சொல்லலை, அவர் சொல்லலை, நான் தான் சொன்னேன்னு மாற்றி பேசுகிற ஒரு பெரியவர் இருக்கிறாரு, ஐயா வைகோ. இவங்களும் வந்து மாற்றி மாற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. முரணாக இருக்குது நிறைய விஷயங்களில். நான் சொன்னாங்க, நாங்கள் இருக்கிறனால தான் 4 எம்எல்ஏவோட நின்றுச்சுன்னாங்க. 4 எம்எல்ஏவோட நின்றுச்சா? அப்புறம் என்ன மதிப்பு இருக்குது அவங்க பேசக்கூடிய அரசியலுக்கு? எங்கன்னா ஒரு தொழிலாளிக்கு ஒரு பிரச்சனை, எங்கன்னா மக்களுக்கு பிரச்சனை, அதை ஐயா சண்முகம் பேசுகிறாரு, ஐயா வீரபாண்டியன் பேசுகிறாருன்னா நம்ம அதை தான் இனிமேல் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். இவர்கள்கிட்ட போய் அரசியல் கேள்விகள் கேட்குறது வேஸ்ட்டு, சுத்தமாக டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு, ரெக்கார்டிங் வேஸ்ட்டு, கேமரா வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு, ஒன்றும் கிடையாது. அவங்க சூழ்நிலைக்கு அவங்க போய் தாவேக்கால சேர்ந்துட்டாங்க. தாவேக்கா எந்த தப்பு பண்ணாலும் கேட்குற நிலைமையில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இறங்கி போயிடுவாங்க, இதுக்கப்புறம் கடந்து போவாங்க. இல்லை, திமுகல இருந்த போது கேட்டவங்க இப்போ தாவேக்கால இருக்கும்போது ஏன் கேட்க? திமுகலேயே ஒன்றும் பெருசாலாம் என்ன கேள்வி கேட்டாங்க? வேங்க வேலை கேட்டு என்ன பண்ணாங்க? அதுதான் வைகோவே சொன்னார், கூட்டணியில் இருக்கும்போது அதை பற்றி பேசக்கூடாது, அது வந்து கூட்டணி தர்மத்துக்கு எதிரானதான். கூட்டணி விட்டு போனதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம், முதுகில் குத்தலாம், பாயசத்தில் போடலாம், விஷம் வைக்கலாம், ஆபாசமாக பேசலாம், சத்தமாக உண்மையை பேசுறதா சொல்லிட்டு பணம் 20 கோடி செலவு பண்ணி ஜெயிச்சதெல்லாம் கூட சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். அதுவும் ஐயா துரை வைகோ எக்ஸ்ட்ராடினரி ஸ்பீச்சு, அவர் பேசுகிற ஒவ்வொன்றும் அப்படியே புஸ்தகத்தில் எழுதி வச்சிங்கன்னா, நேர்மையின் மறுபக்கம் ஆசிரியர் துரை வைகோ அப்படின்னு போட்டு ஒரு புஸ்தகமாக வெளியிட்டிங்கன்னா பயங்கரமாக விற்கும். ஆனால் வெளியூர்லலாம் இவ்வளோ மோசமாக கிடையாது அரசியல்.
நம்ம ஊரில் தான் இன்றைக்கி வந்து ரொம்ப அருமையாக போயிட்டு இருக்குது. மற்ற மாநிலங்களை விடவும் சொல்றீங்களா? மற்ற நாடுகள் சொல்கிறேன், தமிழ்நாடுன்றதே ஒரு நாடு தானே, நம்ம அந்தளவுக்கு பெரிய ஒரு நாடு தானே, நம்ம எதுக்கு மற்ற மாநிலங்கள் பார்த்தா அந்த நிலைமையில தான் போகுது. இனிமேல் பீகாரை விட கேவலமாக போயிடுச்சு கீழே குதிரை பேர் அரசியலில். ரெசார்ட் பாலிடிக்ஸ் நம்ம ஊர் பார்த்துருக்கு. அதுவும் வந்து ஒரே ஒரு வாட்டி அம்மையார் ஜெயலலிதா இறந்த பொழுது, அதுவும் அவங்களுக்குள்ளே எல்லாம் ஒன்று சேர்ந்து போய் ஒரு இடத்துல இருந்தாங்க. திமுக முயற்சியும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இவங்களா பயந்துக்கிட்டு போய் எம்எல்ஏவை ஒரு இடத்துல வச்சாங்க, இவங்களுக்குள்ளே இருந்த கசத்து வேறுபாடில். அதுக்கப்புறம் அவங்களே ஒன்று கூடி அவங்களே ஜனாதிபதி கவர்னரை பார்த்து லெட்டரை கொடுத்து உக்காந்தாங்க. அது கூட சசிகலா அவர்களை தான் கூப்பிட்டுருக்கணும் கவர்னர். நான் எப்படி சசிகலா அவர்களை கூப்பிடல. அந்த குளறுபடியில் அவங்களுக்குள்ளே இருந்த பிரச்சனையில் அவங்க போய் ஒரு இடத்துல போய் ரெசார்ட் எடுத்து தங்கினாங்க. அது குதிரை பேர் அரசியலில் வரல. குதிரை பேர் அரசியலில் வந்திருந்தால் அன்றைக்கி அது பேசு பொருளாக இருக்கும். அதை கூவத்தூர் அரசியல் தான் பேசினாங்க. இன்றைக்கி கூவத்தூர் அரசியலுக்கும் குதிரை பேர் அரசியலுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நிறைய பேர் இதையும் அதையும் பேசுகிறாங்க. விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்கணும், தாவேக்காவை எப்படின்னா அதோட மானத்தை காப்பாற்றணும், மானம் சந்தியில் போயிடக்கூடாது, கப்பல் ஏறிடக்கூடாதுன்றதுனால ஓபிஎஸ் போய் சேரலையா? ஓபிஎஸ் ஒரு நபர் கட்சியை விட்டு இன்னொரு கட்சிக்கு போய் சேர்றாரு. வாக்கெடுப்புலாம் எதுவும் இல்லை. அவங்க வந்து எனக்கு வந்து 118 எம்எல்ஏ இல்லைன்னு திமுக நிற்காதப்போ அவங்க போல. இதே 89 சீட்டு வச்சுருந்தப்போ கலைஞர் யாரையுமே பண்ணலையே, சேர்க்கலையே. அந்த மைனாரிட்டி திமுகன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் மைனாரிட்டியாகவே இருக்கிறேன், குதிரை பேர் அரசியல் பண்ணலையே. அம்மையார் ஜெயலலிதா செத்தப்போ எம்எல்ஏக்களை வந்து தூக்கணும் வாங்கணும்னு சொல்லி ஸ்டாலின் பண்ணலையே. ஊழல் குற்றச்சாட்டு வைங்க, நான் அதை மறுக்கலை. ப்ரூவ் பண்ணி யார் யார் தப்பு பண்ணிக்கிறாங்களோ எல்லாரும் ஜெயிலில் போடுங்க, குற்றவாளின்னு வரட்டும், தப்பு கிடையாது. ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் குதிரை பேர் அரசியலை கேவலத்தை, இந்த கேவலத்தை ஒரு நாளும் திமுக பண்ணல, ஒரு நாளும் அதிமுக பண்ணல. ஆனால் நீங்கள் இன்றைக்கி பண்ணுறது பச்சை குதிரை பேர் அரசியல். கேட்டால் எதுவுமே நடக்காத மாதிரி அவங்க விருப்பப்பட்டு வந்து சாராங்க. அவங்க விருப்பப்பட்டு சார், நீங்கள் விருப்பப்படுறதுனால தான் சார் நடக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், ஒரு 120 122 எம்எல்ஏ வந்துட்டதுக்கப்புறம் யாரும் அதுக்கப்புறம் சேர மாட்டாங்க கட்சியில், நிறுத்திடுவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? போதும், கப்பு இருக்குது, காஃபி கப்பு, எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நான் ஃபில் பண்ண முடியும். ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த ரெசிக்னேஷன்ஸ்லாம் வர நின்றுடும். அன்டில் தென் இந்த எக்ஸோடஸ் வந்து வில் கண்டினியூ. அப்போ இந்த திமுகவில் கூட்டணியில் இருந்தவங்க சொன்ன மாதிரி நாங்கள் இருந்ததுனால தான் நாளோட நின்றுச்சுன்ற மாதிரி நிற்க போகிறது கிடையாது. நிற்கலையே, எங்கே சொல்லுங்கள் இப்போ நாங்கள் இருந்ததுனால தான் நாளோட நின்றுச்சுன்னு. கண்ணெதில் இவ்வளோ கணக்கு தெரியுமா தெரியாதா? என்னினே ஏறினே தான் போகுது. நாங்கள் இருந்ததால் நாளோட நின்றுச்சு. அன்றைக்கி பேசுகிறதுக்கு நல்லா இருந்தது, அதை பற்றி ஹூ டசன்ட் கேர். நீங்களாம் சப்போர்ட் கொடுத்தீங்க, உங்களாம் நம்பலை, அதான் உண்மை. நீங்கள் சொல்கிறீங்க நான் 5 வருஷத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன், உங்களெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. அன்றைக்கி தேதியில் ஏதோ வரணும், உங்களெல்லாம் பார்த்து கூப்பிடணும், என் தலையெழுத்து நான் முதலமைச்சராக நீங்களாம் வந்தால் தான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கோச்சின்னு பண்ணால் போங்க தான் ராஜினாமா இருக்குது. 6 எம்எல்ஏ ராஜினாமா பண்ணியாச்சு, 7 மினிமம் மெஜாரிட்டி வந்தால் நான் இருக்கிறத வச்சே வந்துடுவேன். காங்கிரஸ் நம்ம கூட ஒட்டிக்கிச்சு ஃபெவிகால் மாதிரி, அது வராது. மாணிக்கம் தாக்கூர் கட்டி பிடிக்க, இவர் கிரீஷ் சோடங்கர் டான்ஸ் ஆட, அப்படி இல்லை போகுது. ஐயா ஆதவர்ஜனா வந்து 50 வருஷம் பழக்கம் மாதிரி காங்கிரஸ் கூட நட்பு பாராட்டுறாரு. இதே இன்றைக்கி இருக்கிற ஐயா வன்னியரசு நாங்கள்லாம் பேசிகிட்டு இருந்த காலகட்டத்தில் பயந்து ஓடுனாரா இல்லையா முதலமைச்சர், கோழைத்தனமாக ஓடுனாரா இல்லையா முதலமைச்சர்னு பதிவு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கி அவர் மாண்புமிகு அமைச்சர். அன்னைக்கு அவரை எதிர்த்து பேசின காமேஷ்ன்ற ஒரு பேச்சாளர் தமிழக வெற்றி கழகத்துக்காக அவர் ஒரு கட்சி நடத்துகிறார் காமேஷ். அந்த கட்சியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு மக்கள் பேர் மறந்து போச்சு, மன்னிக்கணும். காமேஷ் வந்து ஒரு 10 பேரை கிட்டத்தட்ட பேச்சாளராக தயார் பண்ணி ஒவ்வொரு பட்டிமன்றத்துலேயும் ஒவ்வொரு இதுலேயுமே வந்து அந்த காமேஷ் வந்து அவங்க கட்சியிலேருந்து ஆள் அனுப்பி போய் பேசுங்க. விஜய் சார் பண்ண தப்புக்கு விஜய் சார் பிரச்சாரம் பண்ணாமல் போனதுக்கெல்லாம் அவங்க முட்டு கொடுத்து அவங்க சொல்லுவாங்கி அவங்க ப்ரிப்பேர் பண்ணி பேசினவங்க இன்றைக்கி வெளியில் இருக்கிறாங்க. அவர் யாரெல்லாம் எதிர்த்து பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் அமைச்சர் ஆகிட்டாங்க, மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்க எம்எல்ஏ ஆகிட்டாங்க. ஆனால் அந்த காமேஷ் வந்து இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. இது யதார்த்தம் நான் சொல்கிறது. விஜய் சாருக்காக குரல் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ப்ரொடியூசரு இப்போது இன்னொன்று ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எடுத்துக்காங்க, பத்திரிகையாளராக தரமான மனிதர் அவர் அப்படின்றத நான் தூக்கத்தில் கூட எழுதி கொடுப்பேன். ஒரு தப்பு செஞ்சு இப்போ ஃபெலிக்ஸ் வந்து இந்த தப்பு செஞ்சார் அப்படின்னா நான் வந்து அவர் செஞ்சிருக்க மாட்டாருன்னு நான் சொல்லுவேன். அவர் தாவேக்கா, இன்றைக்கி தாவேக்காவில் அவர் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன், அது வேறு விஷயம். ஏன்னா எனக்கும் அவருக்கும் பழக்கம் கிடையாது. ஆனால் அவர் கூட பழகினவங்க கிட்ட நான் ஒரு பத்திரிகையாளராக நான் பேசியிருக்கேன். அவர் எப்படிப்பட்டவருன்னா தளமான மனிதன், நல்ல மனுஷன், பத்திரிகையாளராக. அந்த பத்திரிகைக்குன்னு ஒரு நியாயம், ஒரு தர்மம் இருக்குங்களா, அது தூக்கி பிடிக்கிறவர் தான் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கிறார் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. தாவேக்கா வந்து சேர்றதுக்கு முன்னாடி திமுகவை எதிர்த்து பேசி ஜெயிலுக்கு போயிருக்காரு. அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு இன்றைக்கி ஒன்றும் கிடையாது, வெறும் தேசிய. ஏன் இப்போது
ஒருவேளை ஒரு வாதத்துக்கு சொல்ல டெல்லி ரெப்ரசன்டேட்டிவ் ஃபெலிக்ஸ் ஜெரால்டை போட்டிருந்தீங்கன்னா த மோஸ்ட் ரைட் பர்சன் மைனாரிட்டிக்கு மைனாரிட்டி, படித்தவர், சட்டம் தெரியும், பத்திரிகைக்காரர், கை சுத்தம், ஊழல் கிடையாது, நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சனாக நிறைய பார்ட்டியில் வந்து இன்றைக்கி தேசிய ஊடகங்கள்லாம் அர்னாப் கோசாமி கிட்டலாம் உட்காந்துக்கிட்டு தாவேக்காவை தூக்கி பிடிக்கிறதா விளையாட்டு கிடையாது. உங்கள் அமைச்சர் ஒருத்தர் உட்காந்து இது கிரெடிட் கார்டு எடுத்து இப்படி அமுக்கினுக்கிறாரு, மாத்திரையா சாரிடான்னு பேராசிட்டமால் சொல்கிறாரு. அர்னாப் கேட்குறாப்பல, கோசாமி வச்சு பெரட்டி எடுக்கிறாப்பல. இதையோ சொல்லி கிள்ளி மழுப்பி இங்கிலீஷில் பேசி கீசி தத்தளிச்சு நடக்கிறதுக்குள்ளே போதுமா. இவ்வளவும் பண்ணுற ஆளுக்கு ஒன்றும் கிடையாது. படம் எடுத்தவர், சினிமா கூட வந்தவர், கால் ஷீட்டு பிடிச்சி கொடுத்தவருக்கு ஐயா புஷி ஆனந்துக்கு இது நடக்கும். ஒரு லெவலுக்கு மேலே ஆனந்த் அவர்களுக்கு இருக்கிற முக்கியத்துவம் குறைந்து ஆதவ் அவர்களுக்கு முக்கியத்துவம் ஏறும். இந்த மாதிரி விவகாரங்களை பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இன்றைக்கி விஜயபாஸ்கர் போன்றவர்கள்லாம் ஐயா ஆதவோட கரத்தை வலுப்பெறத்துக்கு போகிறாங்க. அந்த பெல்ட்டி ஆகாச பெல்ட்டி அடித்தா கூட ஆனந்த் அவர்களால் ஆதவ் ஐயா அளவுக்கு பணம் சம்பாதிக்க முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. இவர் ஒரிஜினல் தாவேக்கா, இது தாவேக்கா ஒரிஜினல். யார்? ஆனந்த், என் ஆனந்த், ராஜ்மோகன், இதெல்லாம் வந்து ஒரிஜினல். ரமேஷ், இவங்கெல்லாம் வந்து 4 கட்சி 5 கட்சி போயிட்டு பயிற்சி எடுத்துகிட்டு வந்தவங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஏரியில் வந்து உள்ளூர் கெண்டை, ஜிலேபி எல்லாம் இருக்கும். அது வெளியிலேருந்து நீங்கள் டிலேப்பியா, வெளியிலேருந்து கேட்ஃபிஷ்ஷு, வெளியிலேருந்து சக்கரை ஃபிஷ்ஷு இதெல்லாம் விட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அது கொஞ்ச நாள் ஃபஸ்ட்டு பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆன உடனே எல்லாத்தையும் சாப்பிட்டு இதுங்களெல்லாம் காலி பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் வலை போட்டிங்கன்னா வெறும் உங்களுக்கு ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் தான் வரும் வலையில். வேறு மீன்லாம் கிடைக்காது, நல்ல மீனெல்லாம் போயிடும், உள்ளூர் மீனெல்லாம் காலி ஆகிடும். இதே பிரச்சனை தாவேக்காக்கு மிக விரைவில் வரும். நிறைய கேட்ஃபிஷ்ஷு, நிறைய சக்கர் ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து உள்ளே விடுறாங்க அவங்களோட ஏரியிலையும். அதாவது அவங்களோட ஈகோ சிஸ்டத்துக்குள்ளே. அது மிகப்பெரிய ஹெட்டேக்காக அவங்களுக்கு வரும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாகவும் சொல்லியிருந்தீங்க. பல விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து என்னென்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் பேசவும் இருக்கும். நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். திருவண்ணாமலை மாவட்டத்தின் முதல் பல்கலைக்கழகம் ஏசிஎஸ் கல்வி குழுமங்களில் ஒன்றான டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் ஆரணி. கோர்சஸ் ஆஃபர்ட்: Faculty of Engineering and Technology, Arts and Commerce, Management Studies, Faculty of Physiotherapy, Pharmacy, Allied Health Science, Faculty of Humanities and Sciences, Viscom and Animation, Design Studies, Faculty of HMCT and Department of Criminology, Dr. MGR University, ஆரணி. இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.